ஒரு விஷயம் மட்டும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. குழந்தைகள் படிக்கிற காலங்களில் குழந்தைகள் முக்கியமா பொழுதுபோக்கு முக்கியமா என்கிற கேள்வி உங்கள் முன் வருகிற பொழுது, குழந்தைகள் தான் முக்கியம் என்று முடிவெடுக்கிற பெற்றோர்களுடைய குழந்தைகள் மட்டும் பிற்காலத்தில் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். நிறைய பெற்றோர்கள் செய்கிற தவறு, அதுவும் இந்த தமிழ் சீரியல்ல ஒவ்வொரு எபிசோடும் விடாம நீங்க பார்க்கறது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா 250 எபிசோடுக்கு அப்புறம் தான் கதையே ஆரம்பிக்கும். ஒரே கதை தான் 9 சேனல்லையும் 90 சீரியலா எடுக்கிறாங்க. அதையும் நீங்க விடாம பாக்குறீங்க. ஒரு 400 எபிசோடு வந்த ஒரு அம்மா திடீர்னு வராது. இனிமேல் இதற்கு பதிலாக இவர் தான் அம்பிகா. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே இவங்க எல்லாம் பேசிக்கிறது வீட்டுல, இனிமேல் இவதாண்டா அம்பிகா. அவ ஏன் வரல? அவ வேற சேனலுக்கு போயிருப்பாளோ என்னவோ, கல்யாணமோ என்னவோ, யாருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் சீரியல்ல யார் அழுகிறா, சீரியல்ல அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, சீரியல்ல ஏன் இப்படி அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, சீரியல்ல ஏன் இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய யோசனையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்மையில் வந்த உளவியல் ரீதியான முடிவு என்ன தெரியுமா? தொடர்ந்து பொழுதுபோக்கிற்கு முக்கியத்துவம் தருகிற பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. காரணம் என்னன்னா, நீங்க ஹால்ல டிவியை போட்டுட்டு டிவி உட்காந்து பாக்குறீங்க சீரியல், இவனை ரூம்ல அவங்களெல்லாம் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு படிங்கன்னு சொல்றீங்க. அவன் படிக்குமா? அது குழந்தைய பையன் படிப்பானா? பொண்ணு படிக்குமா? அது திருட்டுத்தனமா அது செல்போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கும். அதுவும் செல்போனை எப்படி யாருக்கும் தெரியாம யூஸ் பண்றது அப்படிங்கறத ஸ்டூடெண்ட்ஸ் தான் PhD பண்ணி வச்சிருக்கான். கை தட்டாத, என்ன ஆஸ்கர் அவார்டா உனக்கு? மேடம் கேட்டாங்கல்ல, சகோதரி கேட்டப்ப செல்போன்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நோ. நீங்களா? வாயிலே குத்துவேன். நோவா? எஸ் தானே? வரேன், உங்களுக்கு தனியா வரேன். யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், வீட்டுல டிவி இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிவி இல்லாத ஒரு வீடு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. என்ன டிவி இல்லை அப்படின்னா? ஆமா சார், பசங்க படிப்பெல்லாம் கெட்டு போயிரும்ல அப்படின்னார். வெரி குட் சார். பசங்க எங்க அப்படின்னு? பக்கத்து வீட்டில் டிவி பார்க்குதுன்னு. இதுக்கே அவன் வீட்லயே வாங்கி வச்சிருக்கலாமேயா. இதுல ஒரு பெருமை வேற. சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கௌரவமா சொல்லுவாங்க, சார் டிசம்பர் வந்தா சார் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவேன் சார். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே தான் சார். ஒரு வருஷம் படிக்காதான் இந்த 3 மாசம் குழந்தை படிச்சிடும் இவர் நம்புறாரு. அது எப்படி நம்புறீங்க நீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு விஷயம் எங்க HOD சார் சொல்லுவார், டாக்டர் மு சிவச்சந்திரன், நீங்க சொல்லி உங்க குழந்தைங்க கேட்கலைன்னா உங்கள் வாக்கில் சத்தியம் இல்லை என்று சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாக்கியம். நீங்க சொல்லி உங்க குழந்தைங்க கேட்கலைன்னா உங்க வாக்கில் சத்தியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு தகுதியான மனிதர்களாக நீங்கள் மாறவில்லை என்ற அர்த்தம். நீங்க சொல்லி உங்க குழந்தைங்க, நிறைய பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவளை மேனேஜ் பண்றதே எனக்கு பெரிய இதா இருக்கு. போன் எடுக்காதன்னா எடுக்கிறா, ஏன் போன் வாங்குறீங்க? ஸ்மார்ட் போன். சில அம்மா அப்பாலாம் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நேத்து என் குழந்தை போனை உடைச்சிட்டா. இது என்ன பெருமை? உங்க குழந்தைங்க எப்படிலாம் கெட்டு போலான்னு ஒரு லிஸ்ட் வச்சு அதெல்லாம் செய்றீங்க நீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க நினைக்கிற உலகம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா. இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தி, 9வது படிக்கிற பெண் குழந்தை சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக்கில் ஏற்பட்ட பழக்கத்தினால ஒரு பையனுடைய தொடர்பு ஏற்பட்டு அதனால அந்த குழந்தை இறந்து போச்சு. வெறும் 9வது படிக்கிற பெண் குழந்தை. காரணம் அம்மா அப்பா பார்த்துக்கிறதுல. உங்களுடைய பெண் குழந்தை என்ன பண்றா, உங்களுடைய ஆண் குழந்தை என்ன பண்றா, உங்க பொண்ணு உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியாம ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்திருக்கேன், குழந்தை இல்லைங்கிறப்ப குழந்தை இல்லைன்னு ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வமும் வென்றது. குழந்தை பிறந்தோன்னு எட்டி உதைக்கிற சீப்பா அப்படின்னு அம்மா அப்படின்னு வருவான். உங்க குழந்தை பள்ளி முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? 365 நாட்களும். பாதி கை கீழே போயிருச்சு. தயவு செஞ்சு கேளுங்க.
360 உங்க உங்க குழந்தை அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது ஃப்ரெண்ட்லியா கேட்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டான். உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நீங்க ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும்னா நீங்க ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கணும். ஃப்ரெண்ட்லியா சில விஷயத்தை ஷேர் பண்ணணும். வாழ்க்கையில வந்து நான் இருக்கேன்டா உனக்கு எல்லாமே, நீ கவலையே படாதன்னு உங்க குழந்தைங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை அழுத்தமாக பதிய வைக்கிறபடி பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர்கள் அதை பண்றது இல்ல, டெரராவே காமிச்சுக்கிறது. நிறைய பேர் வீட்டில் அப்பாவெல்லாம் பார்ப்பேன், உருன்னே இருப்பாங்க. அதுக்கு அந்த அம்மா வேற சப்போர்ட். வீட்டில் அப்பானா அப்படிதாங்க இருக்கணும் இருக்கணும். அப்பானா பயம் இருக்கணும் பசங்களுக்கு, ஆனா மரியாதையும் இருக்கணும், அன்பு இருக்கணும். முதல் விஷயம் மட்டும் இருந்துட்டு அடுத்த 2 விஷயம் இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லைல்ல. அப்பா எந்த நேரத்தில் கண்டிப்பாரு, அப்பா எந்த நேரத்தில் அன்பு செலுத்துவாருங்கிறது உங்க குழந்தைங்களுக்கு தெரியணும்ல. எங்க அப்பா என்ன, உங்க அப்பா என்ன பண்ணுவார், எப்பயுமே திட்டுவார் சில குழந்தைங்க. ஏன்னா அவ்வளவு இனிமே அவங்க அப்பா. தண்ணி எடுத்துட்டு வான்னு வீட்டில் சில குழந்தைங்கிட்ட பெற்றோர்கள் இயல்பா சொல்ல மாட்டாங்க. அம்மா தண்ணி எடுத்துட்டு வாமா, தண்ணி எடுத்துட்டு வா, புக் எடுத்து வை, ஏன் பேனாவை துவச்ச, எத்தனை பென்சில் உனக்கு வாங்கி தர முடியும், ஏன் புக்கை கிழிச்ச, படிச்சு கிழிச்சிருக்கான், ஏன் புக்கை கிழிச்ச, ஏன் அட்டையை கிழிச்ச, ஒரே அவன் பயப்படுறான். ஸ்கூல்லே இருந்துக்கலாம் பாருங்க. அதான் சகோதரி வந்து பேசுறப்ப ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்றோம்னா குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அப்பா நிம்மதியா ஒரு இடம் கிடைச்சிருச்சான். உங்கள் குழந்தை பள்ளிக்கும் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும், திரும்பி வீட்டிற்கும் மகிழ்ச்சியாக வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழலை தயவு செய்து ஏற்படுத்துங்கள் பெற்றோர்களே. உங்க குழந்தைகளை சுத்தி என்ன நடக்குது, உங்க குழந்தைகளுடைய நண்பர்கள் யார், உங்க குழந்தை டெய்லி எங்க போகுது, முதல்ல நல்லா விளையாட வைங்க குழந்தைங்களை. நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு விளையாடவே போகாதன்றது. கரெக்டா? அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள விளையாடவே விட மாட்டாங்க. 6 மணி ஆச்சு, பொம்பளை பிள்ளை எப்படி விளையாடுறது, ஏன் கால்லாம் சுருங்கிக்குமா அப்படி, என்ன இது? சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் கடவுளை நான் தரிசிக்க வேண்டும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? தெரியாது சுவாமி. உனக்கு நல்லா ஃபுட்பால் விளையாட தெரியும்னா நீ கடவுளை கண்டிப்பா மீட் பண்ணலான்னாராம். என்ன சாமி சம்பந்தமே இல்லாத ஆன்சரா இருக்கே அப்படின்னாங்களாம். விவேகானந்தர் சொன்னாராம், எந்த ஒரு மனிதன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறானோ அவனுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கிற இடத்தில் மட்டும்தான் இறைவன் தெரிவான் என்று சொன்னாராம். நிறைய பேர் பண்ற தப்பு குழந்தைங்களை விளையாடவே வைக்கிறது இல்லை. சின்ன வயசுல நான் விளையாட போனா எங்க அப்பா கேட்பாரு, தம்பி அடிபட்டுருச்சாம்பார், அடிபடல பண்ண போய் விளையாண்டு வாம்பார். என்னடா கீழே உளுந்து புரண்டு விளையாட வேண்டாமாடா, போய் விளையாண்டு வா அப்படிம்பார். அதனாலதான் மகாகவி பாரதி சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா. இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சு, உக்காந்து செல்போன்ல விளையாடு பாப்பா. சும்மா விளையாடாத பாப்பா, ஓடி விளையாடு பாப்பான்னா. ஓடணும், நல்லா குழந்தைங்க விளையாடணும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை பதறதுங்க பாதி. இங்கிருந்து அங்க போய் பார்த்து 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 அவன் பயப்படுறான். என்ன மென்டல் ஆயிட்டாங்களா வீட்டுல? அன்னைக்கு நான் பாக்குறேன் 4 படிக்கட்டு இறங்கி ஒரு குழந்தை வருதுன்னு, அவங்க அப்பா கீழே இருந்து மெதுவாடா மெதுவாடா, என்ன பள்ளிமலையில இருந்தா வரான், இங்க இருக்குமா 4 படிக்கட்டு இறங்கி வரான். அதுக்கு அவன் பார்க்கறான், இதுங்கெல்லாம் ஏதோ ஆயிருச்சு, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சு பெற்றோர்கள், நம்ம அம்மா பார்க்கலான்னு. ஓடி விளையாடு பாப்பா. நல்லா விளையாட வேண்டாமா குழந்தைங்க? ஏன் விளையாடுறதுக்கு நீங்க அனுமதி தர மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை நல்லா விளையாண்டு டயர்டாகி தூங்கணும். இன்னைக்கு மொபைல்ல விளையாண்டா டயர்ட் ஆக மாட்டேங்குது குழந்தைங்க. அதனாலதான் தயவு செய்து இங்க இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேரும் புரிஞ்சுங்க, உங்கள் குழந்தைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ விளையாட்டும் அவ்வளவு முக்கியம். விளையாட்டும் அவ்வளவு முக்கியம். நல்லா படிக்கிற பசங்க யாராவது உங்க வீட்டில் இருந்தாங்க, சூப்பரா நல்லா படிக்கிறாங்க, எதை பத்தி கவலை இல்லைன்னா நினைச்சிடாதீங்க, அப்படி தவறு. நான் ரொம்ப டிராவல் பண்ணுவேன், மாசம் 8000 கிலோமீட்டர்ல இருந்து 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன். பேக் பெயின் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்ன சிம்பிளான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? டெய்லி 20 நிமிஷம் வெயில நில்லுங்க. டாக்டர் வெயில நில்லுங்க, ஒரு ஒரு வந்து ஒரு தின்னான ஒரு டிஷர்ட் போட்டு மொட்டை மாடியில் போய் டெய்லி 20 நிமிஷம் வெயில நில்லுங்க. எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்.
ஏன்னா வெயிலே படுறது இல்லை வாழ்க்கையில். அது அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் பெத்தா கருப்பா இருந்தா யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என்னங்க இது? தயவு செய்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க. இன்னைக்கு உலகம்லாம் நிறைய மாறிடுச்சு. உலகம்லாம் நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய தாட்ஸ் வேற மாதிரி இருக்கு, சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கு. அவர்களை உங்கள் சந்ததிக்குரிய சிந்தனைகளோடு முடக்கி விடாதீர்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது மட்டும்தான். அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா செல்லம்? என்ன சவுண்டே இல்ல? சவுண்டே இல்லாதெல்லாம் 12th 10th கோஷ்டியா இருக்கும். இந்த படிக்கிறப்பெல்லாம், நான் படிச்சப்பெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது, உங்களுக்கான்னு தெரியல. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் உட்காருவோம். உட்காந்தோடனே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, எப்போ எக்ஸாம் வரும், ஆனுவல் எக்ஸாம், அப்போ தான் கிளாஸுக்குள்ளேயே போயிருப்போம். 1 மாதம் முடிஞ்சதுரி, 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம், இன்னும் 3 மாதம்தான், அப்புறம் 12th. சந்தோஷமாக இருக்கும். எக்ஸாம் வரப்போ தான் பக்கு 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 பக்குன்னு இருக்கும். அதுவும் சில பேர்லாம் படிக்கிற ஸ்டைல் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் நியூட்டன், ஐன்ஸ்டீன், ராமானுஜம்லாம் தோத்துருவாங்க. நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் அப்படி படிக்கும். கைத்தட்டி முடி சொல்றேன். உள்ள சூப்பர்வைசர் மேம் கூப்பிடுவாங்க. டைம் ஆச்சமா உள்ள வாங்க. மேம் 1 நிமிஷம் மேம். இதுல என்ன படிப்ப? கரெக்டா ஏதோ ஒரு மேட்டர் படிச்சு பாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு மாதிரி படிச்சு அப்படி உள்ள வருவோம். கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட், எல்லாம் படிச்சிட்டியாடி? படிச்சிட்டனே. என்னென்ன படிச்ச? இதெல்லாம் படிச்சேன். அது எதுவுமே இந்த எக்ஸாம்ல வராதான். அதோட முடிஞ்சு போச்சு. அதுவே வந்தாலும் நமக்கு இனிமேல் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தன்னுடைய வாழ்க்கையில் 35 ஆண்டு காலம் நூலகத்தில் செலவிட்ட ஒரு மனிதன் மூலதனம் என்கிற ஒரு நூலை எழுதினான். 35 வருஷம் லைப்ரரியில் இருந்தார். அதனாலதான் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூலை அந்த ஆளால எழுத முடிஞ்சது, லெனின் அவர்களால். 10 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் நெல்சன் மண்டேலா. 25,000 நாட்கள். 25,000 நாட்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்த நெல்சன் மண்டேலாவிடம் நிருபர்கள் கேள்வி கேட்ட பொழுது, இந்த 25,000 நாட்களில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நிறைய புத்தகங்களை படித்தேன், நிறைய கற்றுக்கொண்டேன். மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்டாங்க, உங்களிடம் 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க என்ன, 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப, உடனடியாக நான் ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணுவேன்னார். இந்த உலகத்தில் படிப்புக்கு கிடைக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடைக்காது. சிங்கப்பூர்ல என் நண்பர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அவர் வேலைக்கு ஆள் தேடுறாரு. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வெயிட்டருக்கு. 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அங்க 2 பொண்ணுங்க சிரிக்குது. நாமளும் போயிடலாண்டி. கரெக்டா? நான் ஆர்டிஸ்டுமா, அங்க லிப் அசிங்கன்னா இங்க டப்பிங் போட்டுருவேன். அவர் கேட்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய தாய்மொழி அவர் நல்லா பேசணும். இங்கிலீஷ் பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரியணும். சிங்கப்பூர் வந்துட்டார்னா மேண்ட்ரின் மொழியை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா வேலைக்கு போற ஆளுக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னா, நீங்கள் கனவு காண்கிற பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய தகுதிகளை எவ்வளவு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். தயவு செய்து யோசித்து பாருங்கள். நல்லா படிங்க. நீங்க ஏதாவது இப்ப நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இப்ப நான் சிரிக்கிறதுக்கு, மேடையில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறதுக்குலாம் ஒரு ரீசன் வேணும். நீங்களாம் சிரிக்கிறதுக்கு ரீசனே வேண்டாம். கிளாஸ்ல சீக்கிரம் காலைல உட்காந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு பொண்ணு வரும், இல்லை ஒரு பையன் வருவான், எல்லாரும் சிரிப்பீங்க. கரெக்டா? கிளாஸ் ஃபுல்லா அசம்பிளாக உட்காந்துருப்பீங்க, ஒரு மேம் வருவாங்க, சிரிப்பீங்க. ரீசனே இருக்காது, ஆனா நீங்க சிரிப்பீங்க. காரணமே இல்லாமல் கலகலப்பாக இருக்கிற வயது உங்களுடைய வயது. தயவு செய்து அந்த மகிழ்ச்சியை குறைத்துக் கொள்ளாதீர்கள். மகிழ்ச்சியா இருங்க, தவறே கிடையாது. ஆனால் உங்கள் மகிழ்ச்சி தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயம் படிக்க வேண்டும்.
என்னடா ஈரோடு மகேஷ் வந்து டிவியில் கலக்க போது யாரில் காமெடி பண்ணுறவர் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருக்கலாம். இவர் சீஃப் கெஸ்டா அப்படின்னு. என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். நான் பிலிட் தமிழ், புலவர் பட்டய தமிழ், பிஏ தமிழ் கிடையாது, பிலிட் தமிழ், தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி மயிலாடுதுறையில் படித்தேன். எம்ஏ எம்ஃபில் திருச்சி பிஷப் பீபர், பிஹெச்டி ஜமால் முகமது கல்லூரி திருச்சி, பிஜி டிப்ளமோ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் பாரதியார் பல்கலைக்கழகம். இது தவிர உளவியல் சார்ந்து நான் நிறைய படிப்பேன். எக்ஸாம் மட்டும்தான் எழுதுனதில்லை. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. இது என்னுடைய ஆசிரியர் பிஷப் பீபர் கல்லூரியில் டாக்டர் தாமோதரன் என்கிற அரவேந்தன் ஐயா சொல்லிக் கொடுத்த பாடம். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படி, உன்னை வாழ்க்கையில எவனையுமே தோக்கடிக்க முடியாதுன்னார். உன்னை வாழ்க்கையில ஒருத்தனுமே தோற்கடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படினார். 365 நாள்ல 365 புத்தகம். இது என்னுடைய இலக்கு. ஒரு நாள் படிக்க முடியல, இந்த ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை, படிக்க முடியல அப்படின்னா என்னைக்கு எனக்கு ஓய்வு நேரம் இருக்கோ அன்னைக்கு உட்காந்து நிறைய புத்தகம் படிச்சிருவேன். நீங்க சராசரியா 10 பக்கங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 10 பக்கங்கள் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் 30 பக்கங்கள் படிச்சு முடிச்சிருவேன். என்னுடைய வாசிப்பினுடைய வேகம் அந்த மாதிரி. வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரியே இருக்கு, ஒரு சிறிய நூலகமே இருக்கு. எதுக்கு இது எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் தாயும் தந்தையும் சிந்துகிற வியர்வை வெறும் வியர்வை கிடையாது. நீங்கள் பிற்காலத்தில் இந்த சமுதாயத்தில் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் வேருக்கு அவர்கள் விடுகிற நீர் தான் அந்த வியர்வை என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். நான் எல்லா மேடையிலையும் இதை சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் சில மாணவர்களுக்கு ஒரு மைண்ட் ஓப்பனர் மாதிரி இருக்கும் இந்த மெசேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா, தன்னுடைய அப்பா அம்மா தொழில் குறித்து மிகப்பெரிய கவலை உண்டு. என் கிளாஸ்மேட்டோட அப்பா வந்து பிசினஸ் மேன், என் கிளாஸ்மேட்டோட அப்பா வந்து ஒரு பொலிட்டீஷியன், என் கிளாஸ்மேட்டோட அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியலாக இருக்காரு. ஆனால் நம்ம அப்பா அந்த மாதிரி இல்லையே, ஒரு சாதாரண வேலை தானே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள எப்பயுமே உண்டு. அது இருக்கும், இந்த வயசில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். உங்க அப்பா அம்மா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க தானே அப்பா அம்மா, அவங்கள தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க, அவங்க தானே படிக்க வைக்கிறாங்க. உங்கள் தாயையும் தந்தையையும் விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய கடவுள் யாரும் இல்லை, எங்கும் இல்லை என்று அழுத்தமாக நம்புங்கள். பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். நான் என்னுடைய நண்பருடைய திருமணத்திற்காக பட்டுக்கோட்டை போயிருந்தேன். அப்ப வங்கியினுடைய மேலாளர், சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னார், சார் இந்த மெசேஜ் நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜ்லாம் போகிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்லுங்கள் சார், குறிப்பாக பள்ளி கல்லூரி மேடைகள்லன்னார். சொல்லுங்கள் சார்னு. அவருக்கு தெரிந்த ஒரு மனிதர், ஒரு சாதாரண ஏழை விவசாயி, அவருடைய மகனை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்துருக்காரு. அவருடைய தகுதிக்கு மீறியது, அவருடைய வருமானத்திற்கு மீறியது, குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கி, ஹாஸ்டல்லாம் காலேஜுக்கு ஹாஸ்டல் கிடையாது, ஹாஸ்டல் தனியாக நண்பர்களுடைய அறை எடுத்து தங்கியிருக்கான். ஒரு ரூம் எடுத்து அந்த பையன் தங்கியிருக்கான். அந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த ஏழை விவசாயி போறாரு. போயிட்டு பையனை பார்த்துட்டு, என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, நல்லா படிக்கிறியாப்பான்லாம் கேட்டுட்டு கையில் காசு கொடுத்துட்டு உடம்பு பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு வராரு. மனசு கேட்கல, பெற்ற மனதில்லை, இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்போம், நமக்கு என்ன, நாளைக்கு வேலைக்கு போனால் கூலி கிடச்சிரும், எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த அறை வாசல்ல காலடி எடுத்து வைக்க போறாரு. இப்போ அந்த அறைக்குள் நடக்கிற உரையாடல் அவர் மனதை அறுத்து எறிகிறது. உள்ளுக்குள்ள அந்த பையன் கேட்குறான், இப்போ வந்துட்டு போனது யாரு அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த தந்தையினுடைய மகன் சொன்ன பதில், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரு. ஏன்னா அவருக்கு ஸ்டேட்டஸ் வந்து குறையும். ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒரு அழுக்கு சட்டை, ஒரு கரை படிந்த துண்டு, அதனால் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரு அப்படின்னோடனே பெற்ற மனது நொறுங்கி போகிறது. அந்த பையன் தங்கியிருந்த அந்த ரூம்ல இருந்து, அந்த அறையிலிருந்து
தன்னுடைய கிராமத்திற்கு அந்த ஏழை விவசாயி நடந்தே வருகிறார். மனம் முழுக்க பாரம். 3 நாட்கள் யாருடனும் பேசவில்லை. 3வது நாள் தூக்கு போட்டு செத்துறார். அவர் ஏன் செத்து போனார் அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த வங்கி மேலாளருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும். அப்பா வந்து கார்ல கொண்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணா மட்டும்தான் அப்பாவா? அப்பா வந்து பைக்கில் கொண்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணா மட்டும்தான் அப்பாவா? உங்களுடைய தந்தை டீக்கடையில் வேலை செய்கிற சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் கார்ல வந்து டிராப் பண்ற அப்பாவை விட 1000 மடங்கு பெரியவர் உங்களுடைய தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா நல்ல செருப்பு போட்டதே கிடையாது. ஒரே செருப்பை தச்சு தச்சு மறுபடியும் போட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க நாங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா நல்ல செருப்பு போடுறார். என்னைக்காவது அம்மா நல்லா சாப்பிட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? சகோதரி சொன்னாங்களே, ஃபேஸ்புக்கில் யார் யார்கிட்டயோ ஹவ் ஆர் யூ, ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் கேட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்கல்ல, 365 நாட்களும் உங்கள் பக்கத்திலே நின்று சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாமா சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்ற அந்த 2 உள்ளங்களை பற்றி நாம் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? நான் ஜெயிச்சதற்கான காரணம் நான் படித்த படிப்போ, நான் படித்ததன் மூலமாக வந்த அறிவோ, இல்லை நான் வாங்கிய விருதுகளோ, இல்லை நான் இப்பொழுது பணிபுரிகின்ற விஜய் தொலைக்காட்சியோ எதுவுமே என்னுடைய பெருமைக்கு காரணமாக நான் நினைக்கவில்லை. நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, என் தாயும் தந்தையும் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டு வாரம் முன்னாடி கோயில் போயிருந்தோம், பக்கத்துல சிவன் கோயில். செருப்பு டோக்கன் போட்டு எடுத்துட்டு வந்து அம்மா அப்பா செருப்பை கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அம்மா அப்பா பதறாங்க. ஏமா ஏன்பான்னு கேட்குறேன். என்னப்பா ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நீ போய் கையில். நான் சொன்னேன், நான் தடுமாறி இந்த தரையில் விழுந்த பொழுதெல்லாம் தூக்கி நிறுத்திய கரங்கள் இந்த கரங்கள், இந்த கால்களுக்கு இந்த கரங்களால் எடுத்து தரலைன்னா அப்புறம் என்ன அது பேர் வாழ்க்கைன்னு கேட்டேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், சகோதரி சொன்ன விஷயம்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படிம்பீங்க. நீங்கள் வந்து சொல்லக்கூடாத விஷயத்த பண்ணாதானே அம்மா அப்பா திட்டுவாங்க. சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணால் ஏன் அம்மா அப்பா திட்ட போகிறாங்க? இன்னொன்று, ஒரு வயதை கடக்கிற பொழுது வருகிற தடுமாற்றம் வாழ்க்கையில், அவ்வளவு நாள் பார்த்த சாதாரண பொண்ணுங்க அத்தனை பேருமே, சாதாரண பசங்க அத்தனை பேருமே ஹீரோ ஹீரோயினா தெரிவாங்க. நடந்து போறது நம்ம குமாரா இருக்கும், என்ன சிம்பு மாதிரியே போறான் அப்படின்னு இருக்கும். நடந்து போறது நம்ம தர்சினியா இருக்கும், என்ன இல்லையே வேற மாதிரி ஆயிட்டாலேப்பா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அத்தனை பேருக்கும் அதெல்லாம் வந்து அந்த தடுமாற்றம், அந்த வயது, அந்த காலம் வருகிற பொழுது எல்லாம் நடக்கும். ஆனால் அதில் சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சினிமாவில் பார்க்குற எல்லாமே நல்லா இருக்கும், சினிமாவுக்கு மட்டும். பேரண்ட்ஸ் தான் கை திட்டுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். இது உங்களெல்லாம் நான் திட்டுறேன். எங்கேயாவது ஒரு காதல் பாட்டு கேட்டால் போதும், 100 தடவை கேட்பான் ஃபோனில். ஏனோ வானிலை மாறுதே, ஆகா என்ன பாட்டு, பரீட்சை பக்கத்தில் வருதே, மார்க்கு பப்பரக்கான்னு போகுதேன்னு இருக்கும். எந்த பாட்டு வந்தாலும் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்குவோம். நாம வேற உலகத்தில் இருப்போம். மேமையே பார்ப்போம், போர்டையே பார்ப்போம். மேம் தெரிய மாட்டாங்க, போர்டு தெரியாது. அது ஒரு தனி உலகம். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற பாலியல் வன்முறைகளில் 95% அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாகவே நிகழ்த்தப்படுகிறது. நீங்கள் யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ, நீங்கள் யார் இவன்தான் இனிமேல் என் வாழ்க்கையை காப்பாற்ற போறோம்னு நினைக்கிறீங்களோ,
இல்ல இவன் தான் நம்ம வாழ்க்கையை கரை சேர்க்க போறான்னு நினைக்கிறீங்களோ, நம்ம அம்மா அப்பாக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவன் தான் நமக்கு வாழ்க்கையில உலகம் நினைக்கிறீங்களோ, அவன் தான் உங்கள் மீது அதிகமான வன்முறையை நிகழ்த்த போகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஆய்வு முடிவு, இதான் நடந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. அதற்கான காலகட்டம் இதுவல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. உங்க லைஃப் எப்படி இருக்கும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா அது இந்த டைம்ல பண்ணுமா அப்படின்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு டென்சிங் பத்தி யாருக்கா தெரியுமாப்பா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு டென்சிங் பத்தி தெரியும்? தெரியுமா? தெரியலனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நானே இப்பதான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எட்மன் ஹிலாரி தெரியுமா? பின்னாடி ஒரு குழந்தை கை தூக்குது. ஓ, சும்மா தூக்குனியா? சில ஊர்ல அப்படிதான் இருக்கும். பதில் தெரிஞ்சவங்க எந்திரிங்க, ஒருத்தர் எந்திரிச்சு பக்கத்து சேர உட்காருவாப்புல. எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல தொட்டவங்கப்பா எட்மன் ஹிலாரியும் டென்சிங்கும். எட்மன் ஹிலாரி நியூசிலாந்து, டென்சிங் நம்மால் இந்தியா. திபெத் அந்த மனுஷன். கும்ஜிங்னு ஒரு கிராமம் மலை அடிவாரத்தில், சாதாரண குடும்பத்தில் 11வது குழந்தை, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு எப்பயுமே சிகரத்தை பார்த்து ஒரு ஆச்சரியம், இந்த சிகரத்து மேல ஏறணும், இந்த சிகரத்து மேல ஏறணும். அம்மாட்ட ஓடி போய் அந்த குழந்தை கேட்குது, அம்மா இந்த சிகரத்து மேல ஏற முடியுமா? அம்மா சொல்றாங்க, செல்லம் அப்படிப்பட்ட விபரீதமான ஆசையெல்லாம் எடுத்துறாதப்பா, நம்மளுக்கு பசி வறுமை, நம்ம குடும்பத்துல நல்லா சாப்பிட்டாதான் அந்த மலையெல்லாம் ஏற முடியும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. தலாய் லாமா அந்த திபெத்தினுடைய மதகுரு அவர் வராரு. இனிமேல் அவருடைய உண்மையான பெயர் வேற, இனிமேல் இவனுடைய பெயர் டென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவன் உலக புகழ் பெறுவான்றார். அவன் குழந்தையா இருந்தப்பயே அந்த பையனுக்கு மனசுக்குள்ள ஆசை இருந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது மலை ஏறணும் முயற்சி பண்றான். பணம் கிடையாது, அந்த குழுவில் சேரத்துக்கான வசதி கிடையாது, எந்த பொருளும் வாங்க முடியாது. அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன பண்றான், அந்த மலையேற்ற குழுவில் பயிற்சி அந்த ஹெல்ப் பண்ணுவாங்களே, இந்த கிரவுண்ட்ல 4, 6 எல்லாம் அடிச்சுட்டா பால தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ற வேலையில போய் சேர்ந்துடுறாப்புல. அதுல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி மலையேறும் வீரர்களை விட மலையேறும் வீரர்களுக்கு உதவி செய்கிற உதவியாளர்களுடைய பணி ரொம்ப கொடுமை. ஏன் தெரியுமா? ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்க பாலம் அமைக்கணும். ஒரு பிடிமானம் இல்லாத மலைப்பகுதி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவன் தான் வெட்டி படிக்கட்டு அமைக்கணும். எல்லா வேலையும் அவன் தான் செய்யணும். குறைந்த காற்று, கம்மியான உணவு, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவன் பண்ணணும். இது அத்தனையும் பண்ணி 1953வது வருஷம் அந்த ஆள் போய் அச்சீவ் பண்ணிட்டாரு. மேலே ஏறி போனோன்னா அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணா? அதுதாங்க பாசம்ங்கிறது. அதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்ல வந்தேன். தன் மகள் கொடுத்து அனுப்பிய ஒரு பென்சிலை எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் நட்டு வைத்தான். நிறைய பேருக்கு அம்மா அப்பா வேல்யூ இருக்கிற வரைக்கும் அவங்கள மதிக்கிறதே இல்லை. போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா, எங்க அம்மா ஏன் இருக்கிறப்ப யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க? என்னுடைய கேள்வி இதுதான். அதனால என்னோட மரியாதைக்குரிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்ற விஷயம், எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வி நிலையத்திற்குள் நாம் வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை வேற எந்த டைவர்ஷனும் நமக்கு இருக்கக்கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அம்மா அப்பாவை ஏமாத்தணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த ஸ்கூல்ல எனக்கெல்லாம் டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும், சார்லாம் ரொம்ப பிடிக்கும். கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அத்தனை பேரோட லிஸ்ட்டு ஒப்பிப்பேன். அது நிறைய பேர் எனக்கு ஃபேவரட், நிறைய பேர் எனக்கு ஃபேவரட் இல்லை, ஆனாலும் ஒப்பிப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருந்தும் ஒரு விஷயம் கற்றுக்குவோம். சிஸ்டர் சொன்னாங்களே, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை தெய்வ நிலைக்கு உயரணும்னா குரு என்கிற ஏணி அவசியம் தேவை, இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரிமா, ஒரு முக்கோணம் மாதிரி இந்த சமுதாயம். ஒரு பக்கம் ஆசிரியர்களுடைய உதவி இருக்கணும், இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய உதவி இருக்கணும், இன்னொரு பக்கம் பெற்றோருடைய உதவி இருக்கணும். இந்த 3 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு சரியான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும், இல்லைன்னா கட்டமைக்கவே முடியாது. ஆசிரியர்களுடைய பணிங்கிறது மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய பணி. நான் எம்ஏ தமிழ் பிஷப் பீபர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கையில காசு கிடையாது, காலேஜே 3 நாள் போகல, ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். டாக்டர் தாமோதரன் ஐயா கூப்பிடுறாரு, ஏன்பா நீ அழுதுகிட்டே இருக்க, ஏன் கிளாஸுக்கே வரலன்னு. நான் சொல்றேன், இந்த மாதிரி காசு கொடுத்து விட்டு நீ போய் அம்மாவை பார்த்துட்டு வான்னாரு. ஆசிரியர்கள் அடுத்த பெற்றோர்கள், மறந்துடாதீங்க.
ஆசிரியர்கள் அடுத்த பெற்றோர்கள். கஷ்டப்படுற ஆசிரியருக்கு திண்டுக்கல்ல அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் சேர்ந்து இப்ப அண்மையில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க பயங்கர பின்னால நீங்க பெரிய ஒரு ஐடியில் வந்துட்டீங்க, இல்லை ஐஏஎஸ் ஆயிட்டீங்க, நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் வந்து மேம் ஞாபகம் இருக்கா மேம், நான் வந்து 2018 பேட்ச் அப்படின்னு சொல்லுங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். உங்களை பெற்ற தாய் தந்தைக்கு கூட உங்கள் மீது எதிர்பார்ப்பு இருக்கும். நான் பெத்த புள்ள, நான் பெத்த பையன், நாளைக்கு படிச்சு என்ன காப்பாத்துவான்னு. ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு வாழ்க்கையில் எந்த சின்ன எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால்தான் அவர்கள் பெயர் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுடைய பணிங்கிறது மகத்தான பணி. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்துல் கலாம் ஐயால ஆரம்பிச்சு உலகத்தினுடைய வெற்றி பெற்ற அத்துணை பேருடைய வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பங்குங்கிறது மிகப்பெரிய பங்கு. ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம், ஏன்னா நான் வந்து ஆசிரியர் துறையில் தான் இருக்கேன், விசிட்டிங் ப்ரொஃபஸரா நிறைய காலேஜுக்கு போறேன். உங்களுக்குள்ள தயவு செஞ்சு எந்த ஈகோவுமே வச்சுக்காதீங்க. ஒரு ஆசிரியர் நல்ல பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டாங்க, இல்லை பயங்கர நாலேஜபிளா இருந்தாங்கன்னா அவர்களை பாராட்டுகிற மனிதர்களாக நீங்கள் இருங்கள். அது ரொம்ப முக்கியம். சொல்லி கொடுக்குற ஸ்தானத்தில் இருந்துட்டு நாமளே சில விஷயங்களை கற்றுக்கலைன்னா அது தப்பாயிரும். நிறைய நீங்களும் படிக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால இந்த ஆண்டு விழாவில் வந்து நான் ஜோக்ஸ் சொல்லி தான் நீங்கள் பாட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்புறம் பேசி முடிச்சுவிட்டு மகேஷ் என்ன பேசினாருன்னா நல்லா சிரிப்பாக இருந்துச்சு. சரி என்னப்பா பேசினாரு? நல்லா காமெடியாக பேசினாருங்க. அதான் என்ன பேசினாரு? அதான் சொன்னனே ஜோக்காக பேசினார். கடைசி வரைக்கும் என்ன பேசுனாருன்னே வராது. இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஓ தம்பி சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாப்புல, உளவியல் ரீதியாக இதுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாப்புல, சீரியல் பார்க்குற பேரண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்க சரியாக படிக்காதுன்னு சொன்னாப்புல, ஃபோன் வாங்கி தரக்கூடாதுன்னு சொன்னாப்புல. ஃபோன் தயவு செஞ்சு வாங்கி தராதீங்க. முக்கியமான விஷயம் பெற்றோர்களுக்கு. குழந்தை 10 நாளாக சாப்பிடாம இருக்கான். 10 நாளாக எந்த மனுஷனும் உலகத்தில் சாப்பிடாமே இருக்க முடியாது. திருட்டு பையன் வெளியில் போய் சாப்பிட்டு வந்திருப்பான், இல்லை ஸ்கூலில் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரியா? அவன் சாப்பிடாமே இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் புரிஞ்சுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயத்தில் நோ அப்படிங்கிறத சொல்லலைன்னா உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயத்துக்கு ஃபியூச்சரில் வாழ்க்கையில் எஸ் சொல்ல வேண்டியிருக்கும். புரியுதா? இது ஒரு விஷயமா நடக்க கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு ஃபோனே வாங்கி தராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து அவசியம் இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனே பயன்படுத்தாதீங்க. ஒரு மிகப்பெரிய மூளைச்சலவை செய்கிற இடம்னா ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட்டாக செஞ்சிடும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஃபோன். இதனுடைய வேண்டுகோள் வேற ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் சிரிக்க பேசியிருந்தா நல்லா சிரிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த நல்ல வாய்ப்பை தந்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், என்னுடைய அன்பு அண்ணன் கோபிநாதன் அவர்களுக்கும், பள்ளியை சார்ந்த அத்துணை தோழமைகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லி, ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஸ்கூலில் பஸ் டிரைவர், வேன் டிரைவர், ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆயா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் பெரிய மனிதர்களாக வருவார்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.